மக்கள் எல்லாரும் அமைதியோடும் பக்தியோடும் இந்த சத்தியை அழைக்கிற இடத்துல கூடியிருக்காங்க. இங்க சூழ்ந்திருக்கிற அமைதி தெய்வங்களை அழைக்கிற பக்தியோட அமைதி. நம்ம ஊரை சுத்தி இருக்கிற 18 கிராமங்கள்ல இருக்கிற அம்மன் சாமிகளையும் நம்ம ஊர் பண்டிகைக்காக அழைக்கிற முக்கிய நிகழ்வு தான் இது. அந்த தெய்வீக அழைப்புக்காகத்தான் எல்லாரும் உயிர் போட காத்திருக்கிறாங்க. நம்ம ஊர் அசோக் குமார் அவர்கள் சக்தி அழைப்பு நிகழ்வின் போது தெய்வங்களையெல்லாம் ஆழமான பக்தியோடு அழைத்த அந்த சிறப்பான தருணத்தை தனி பிளேலிஸ்டாக கீழே கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. வாகனத்தில் தாயேல் கொடுக்க வாடி அம்மா, தாயேல் கொடுக்க வாடி அம்மா, தாயே பம்பா உடுக்கையுடன், தாயே பம்பா உடுக்கையுடன் உன் பாதம் மெய்சிலுக்க, உன் பாதம் மெய்சிலுக்க, தாயே வேப்பிலை கரகத்திலே, தாயே வேப்பிலை கரகத்திலே நீ விளையாடி வாரும் அம்மா. அசோக் குமார் பாடின முழு வீடியோவும் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. சத்தி அழைக்கிற இடத்துல கிடாவெட்டை பார்க்க மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. இப்போ கிடா வெட்டுறாங்க. கிடாவெட் முடிஞ்சதும் அதிகாலை 2-3 மணி ஆனா என்ன, விடிய விடிய காத்திருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் யாரும் கலைஞ்சு போகலை. அந்த தெய்வீக பண்டிகையோட ஒவ்வொரு நொடியையும் அனுபவிச்சு பக்தியோட முழுசா பங்கேற்று பார்த்தாங்க. கடைசியில கிணத்துக்குள்ள பத்திரமா வச்சிருந்த கம்பத்தை எடுக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் கண்ணுல நம்பிக்கையோட கிணத்து மேட்டுக்கு போனாங்க. அந்த பதிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.